முடியல, என்கிட்ட காசும் இல்லை, ஏதோ டாக்டர் டி மார்கனா அவர் தான் கேன்சருக்கு இது மருந்து கண்டுபிடிச்சாராம், அவர் எங்கேயே இருக்காராம், எனக்கு அவரை தெரியும், அது எனக்கு அந்த படிப்பும் இல்லை, பண வசதி இல்லை, அவரை போய் பார்க்கறதுக்கு என்னால் முடியவும் செய்யாது. நான் ஏதோ என் கடவுள்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் கடவுள் எனக்கு அந்த பையனை திருப்பி தருவா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் யான்னு சொன்னார். இவருக்கு அப்படியே கண்ணீர் வந்துச்சான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த ஆள் இவர்தான், இவர்தான் அந்த ஆளு. உடனே இவர் சொன்னாரா, ஏமா நீ எத்தனை வருஷமா ஜெபம் பண்ற? சார் 5 வருஷமா ஜெபம் பண்றேன். அப்படியா, சரி. உடனே அந்த பையனுக்கு அந்த அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பாராட்டுகளாகவும் போகல. உடனே மறுநாள் டிக்கெட் போட்டு அவங்க அந்த பையனை அம்மாவை, இது உண்மையா நடந்த சம்பவம், இதை ஒரு வேற்று மத ஒரு பூஜாரி பெரிய கூட்டத்தை சொன்னது. உடனே டிக்கெட் போட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து 3 மாசம் அந்த பையனை வச்சு சுகப்படுத்தி அனுப்பினார். யாருக்காச்சும் நடக்குமா இது? யாருக்காச்சும் நடக்குமா? ஏதோ ஒரு பொம்பளை பாவம், அவங்களுக்கு காசு இல்லை, அவங்க படிப்பறிவு இல்லை, ஒண்ணுமே தெரியாது. அப்போ அந்த வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக தான் அந்த ஃப்ளைட் அன்னைக்கு கட்டு, அன்னைக்கு அவ்வளோ மழை, அவ்வளோ காத்து, அவ்வளோ பிரச்சனை. பாருங்க, தேவன் ஒன்றை செய்ய விரும்பினா அவர் எப்படியாயும் செய்வார். அதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்களும் நானும் பல காரியங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா நம்ம விசுவாசிக்க நம்மளால முடியாது. இது எப்படி முடியும் ஆண்டவரால? இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், காற்றையும் கடலையும் அவர் அமர்த்துகிறவர். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அந்த யூத குலத்தை விடுவிக்க முடியுமானால், அந்த தானியேலை விடுவிக்க முடியுமானால், அந்த அலங்கார